ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சு, நிறைய மரம் இருந்துச்சு. ஆனா அது ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல ஒரு காக்கா குட்டி போட்டிருந்துச்சான், குஞ்சு போட்டிருந்துச்சான். அப்போ அந்த கூட்டுல என்னெல்லாம் இருந்துச்சான்? ஒரு அம்மா காக்கா, அப்பா காக்கா, அப்புறம் என்னது குஞ்சுகள் காக்கா, குஞ்சு காக்கா, குட்டி குட்டியா நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஸ்கூல்ல இருந்துச்சுல்ல. அப்போ அந்த குஞ்சு காக்கா என்ன பண்ணுச்சான், எப்ப பார்த்தாலும் ரொம்ப அந்த குஞ்சால பறக்க முடியாதுல்ல. அப்ப யார் ஃபீட் பண்ணுவா, அந்த குஞ்சுக்கு சாப்பாடு கொடுப்பா? நீதான் கொடுப்பியா? நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? யாரு கொடுப்பா? அவங்க அம்மா. கரெக்ட், ஹை ஃபை. அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த குஞ்சு காக்காக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. எப்படி ஊட்டுவாங்க? எப்படி பார்த்தோம்? கை வச்சா ஊட்டுவாங்க. அதோட வாயால, அந்த குஞ்சு காக்காவோட வாயில என்ன பண்ணுவாங்க? உணவை ஃபீட் பண்ணுவாங்க. அப்படிதான் அந்த காக்கா, ஏன்னா காக்காக்கு கை இல்லைல்ல, ரெக்க தானே இருக்கு, கை வச்சு ஃபீட் பண்ண முடியாது இல்லையா? சரி, இப்போ அந்த குஞ்சு காக்கால ஒரு காக்கா வந்து அந்த காக்காக்கு ப்ராப்பரா கை இல்லையா, காலும் இல்லையா, ரெக்கையில ஒரு ரெக்கை தான் இருக்கான், அப்புறம் காலில் ஒரு கால் இல்லையா. அப்போ ஒரு நாள் அந்த அந்த காட்டுல தான் அவங்க அந்த ஊர்ல தானே இருக்காங்க, அந்த ஊர்ல அந்த காட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த காட்டுல என்னாச்சாம், ஒரு பெரிய தீ, காட்டு தீ வந்துருச்சாம். என்ன வந்துருச்சாம்? தீ. தீ, காட்டு தீ எப்படி வரும்? ரெண்டு மரமும் உரசும் போது தீ பத்திக்குச்சாம். அப்போ அந்த ஊர்ல இருக்க அந்த காட்டுல ஃபுல்லா என்னாச்சாம், நெருப்பு, ஃபயர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சாம் ஃபுல்லா. அப்பா சொன்னாங்களா, அப்பா கிட்ட, நம்மளால எப்படி எல்லா குஞ்சுகளும் பறந்துடுவாங்க, ஆனா இவன் பாவம் இல்ல, அவனுக்கு ஆளும் இல்லைல்ல, அவனை ரெக்கல் இல்லை, நம்ம அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்களா, என் குழந்தைய காப்பாத்துப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த குஞ்சு காக்கா சொல்லிச்சான், அம்மாப்பா நீங்க போங்க அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துப்பேன். அப்புறம் அந்த குஞ்சு காக்கா சாமி கிட்ட வேண்டிச்சான், சாமி சாமி எனக்கு இவ்வளோ அழகான அம்மா அப்பா கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எங்க அம்மா அப்பா என் மேல பாசமா இருக்காங்கல்ல, அது மாதிரி நீங்களும் எங்க மேல கொஞ்சம் பாசமா இருக்கீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அந்த குஞ்சு காக்கா சாமி கிட்ட ப்ரேயர் பண்ண அடுத்த நிமிஷம் காட்டு தீ போயிடுச்சா. அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்ணணும்? முதல்ல தீ அணைக்கணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? தீ அணைக்கிறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணணும். என்ன ப்ரேயர் பண்ணணும்? அப்படி சொல்வீங்களா? அப்படிதான் சொல்லணும், சரியா?